ராஜினாமா செய்த பிறகும் முதல்வராக நீடிக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன் ஆதரிக்கிறார் என்ற செய்தி அடுத்து ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸாக வந்தது. அவைத்தலைவரே ஆதரிக்கிறாரே என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவரை பற்றி புகழ்ந்துரைத்தார்கள். அவைத்தலைவர் என்றால் என்ன? அதிமுகவில் அதுதான் பெரிய பதவியா? அதிமுகவை பொறுத்தவரை பொதுச் செயலாளராக இருப்பவருக்குத்தான் எல்லா அதிகாரமும் உண்டு. அவைத்தலைவர் என்பவர் பொதுக்குழு போன்ற கூட்டங்களை, அந்த அவையை கூட்டக்கூடியவர், அவர்தான் அவைத்தலைவர். அது கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் பதவி. ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு பிறகு கொடுக்குற மாதிரி ஒரு பதவி. அப்படி ஒரு பதவியில் எம்ஜிஆர் காலத்தில் ஈவேயா வள்ளிமுத்து என்பவர் இருந்தார். பின்னர் ஜெயலலிதா வந்த பொழுது பல பேர் இருந்தார்கள். அதில் புலவர் புலமைப்பித்தன் உட்பட பலர் இருந்தார்கள். அந்த இடத்திலே இப்பொழுது மதுசூதனன் இருக்கிறார். ஓய்வு காலத்துக்கு பிறகு தரப்படுகின்ற பென்ஷன் பதவி போன்றது இந்த அவைத்தலைவர் பதவி. அது இருக்கட்டும். அந்த பதவியில் இருக்கக்கூடிய மதுசூதனன் ஓபிஎஸ் பக்கம் வந்து விட்டதால் அவரை எல்லோரும் புகழ்கிறார்கள். சரி, மதுசூதனனின் திறமைகள் என்ன? இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குகிறது என்று சொல்லப்படுகின்ற அதிமுகவில் அடிக்கடி பிளவுகள் ஏற்படுவதுண்டு. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஒரு முறை பிளவு ஏற்பட்டது. அதன் பிறகு ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் பிளவுபட்டவர்களும் உண்டு. அதுபோல ஒரு சூழலில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருந்த நிலையில் அதிமுகவின் தலைமை கழகம் யாருக்கு என்பது உட்பட பல பிரச்சனைகள் நடந்த பொழுது ஒரு பிரச்சனையில் மதுசூதனனை கைது செய்து காவல் நிலையத்தில் கொண்டு போய் லாக்கப்பில் வைத்து விட்டார்கள். அந்த சமயத்தில் மதுசூதனனுக்காக ஜெயலலிதா ஓடோடி வந்து காவல் நிலையத்தின் முன்பு மறியல் செய்தார். மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை உருவானது. தனக்காக தன் கட்சியின் பொதுச் செயலாளரே வந்து மறியல் செய்தாரே என்கின்ற அளவிற்கு மதுசூதனன் போயஸ் கார்டனுக்கு மிகுந்த விசுவாசியாக நன்றியுடையவராக இருந்தார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணத்தை மட்டும் சொல்கிறோம். அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை ஜெயலலிதாவும் சசிகலாவும் தங்களுடைய ஜெயா பப்ளிகேஷன் நிறுவனத்துக்காக வாங்குவதற்கு முயற்சித்த பொழுது சந்திரலேகா என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி அதற்கு உடன்பட மறுத்துவிட்டார். அதற்காக அவருக்கு கிடைத்த பரிசுதான் முகத்தில் ஆசிட் வீச்சு. ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியின் முகத்தில் ஆசிட் வீசப்பட்ட அந்த சம்பவம் அப்பொழுது மிகுந்த பதட்டத்தையும் பரபரப்பையும் தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியது. சந்திரலேகாவின் முகத்தில் ஆசிட் வீசியதற்காக கைது செய்யப்பட்டவன் மும்பையைச் சேர்ந்த தாதா சுர்லா. அந்த சுர்லா அளித்த வாக்குமூலத்தில் மதுசூதனன் சொல்லித்தான் நான் சந்திரலேகா முகத்தில் ஆசிட் வீசினேன் என்று குறிப்பிட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட பல பராக்கிரமங்களை கொண்ட மதுசூதனன் தான் அதிமுகவின் அவைத்தலைவராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ்ஐ நோக்கி வந்திருக்கிறார் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்?